பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் உள்ள 4 அதிகாரங்களையும் தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு முதல் முறையாக மக்கள் திரும்பிய பின் 100 வருடங்கள் கழித்து மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். தேவனுக்கென்று வைராக்கியத்தில் தங்களது மீட்பை குறித்த காரியத்தில் மக்கள் ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்திருந்தாலும் வருடங்கள் செல்ல செல்ல தேவனிடத்தில் அவர்களுக்கிருந்த அர்ப்பணிப்பு குறையத் தொடங்கிவிட்டது. தேவனிடத்தில் அவர்களுக்கிருந்த நம்பிக்கை குறைவும் உண்மையற்ற ஆராதனையும் தேவனது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மறுப்பதையும் சுமார் 430 மல்கியா அந்த காரியங்களை வெளிப்படுத்தினான். தேவன் அவர்களை உண்மையாக நேசித்தார். நான் உங்களை நேசித்தேன் என்று 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, 2வது வசனத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களை சிநேகித்தேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிநேகிதர்களாக அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாங்கள் துன்பங்களை அனுபவித்ததினால் தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையாயிருக்கவில்லை என்று தேவனை குற்றம் சாட்டினார்கள். ஆனால் தாம் கடந்த காலங்களிலெல்லாம் விசேஷித்த விதமாக மக்களை விசாரித்து நடத்தியதாக தேவன் வலியுறுத்தி கூறுகிறார். உண்மையில் இஸ்ரவேலர் தான் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவரை நேசிக்கவும் கனப்படுத்தவும் தவறிப்போனார்கள். இங்கே ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினை, கர்த்தருடைய சினம் அவர்களுக்கு எதிராக வருகிறது என்பதை மல்கியா அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, ஏசாவையும் ஆசீர்வதித்தார். நல்ல மலை நாட்டிலே வாழுவதற்கு அருமையான சூழ்நிலையை கொடுத்தார். ஆம், அந்த மக்கள் யாக்கோபை காட்டிலும் நல்ல இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவன் வெறுக்கிறதான அநேக பொல்லாத காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். எனவேதான் இப்பொழுது தேவனுடைய சினம் அங்கே கடந்து வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதே வேளையிலே தேவாலயத்தில் குறைபாடுள்ள பலிகளை செலுத்துகிறதையும் ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிற முடியும். தேசத்தின் ஆசாரியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு ஒன்றை மல்கியா கொண்டு வருகிறார். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மாறாக முடமானதையும் வியாதிப்பட்டதுமான மிருகங்களை தேவனுக்கு பலி செலுத்துவதன் மூலமாக இதோ அவர்கள் அலட்சியத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆம், ஆண்டவராகிய தேவனும் பூரண அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். நாமும் கூட ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், எந்த குறைவுமின்றி பூரணமாக ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11வது வசனத்திலே சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள
இந்த மகிமையை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேர்மையோடும் உண்மையோடும் உலகில் எல்லா மக்களும் தேவனை ஆராதிக்கிற காலம் வருகிறது என்பதை மல்கியா முன்னறிவித்து சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கு என்று சொல்லி உபதேசங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியத்தை ஆசாரியர்கள் கரைப்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்குள்ள பயமோ அவர் பரிசுத்த தகப்பன் ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுக்கு இல்லை. இதோ அவரது வார்த்தையை அறிவிக்க அவர்கள் தவறியது மட்டுமல்லாமல் நல்லதும் நீதியுமான வாழ்க்கையை வாழ தவறிவிட்டனர். இதைத்தான் ஆண்டவர் வெறுத்து தண்டனை அனுப்புகிறார். லேபியரோடே நாம் பண்ணின உடன்படிக்கை என்று சொல்லி 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பணமும் செல்வாக்கும் உடைய அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் சரியான லேவி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் பிரமாணமாக தந்திருக்கிறார். ஆனால் அந்த காரியங்களிலிருந்து லேபியர் விலகி போனார்கள். எனவேதான் ஆண்டவருடைய உடன்படிக்கை நினைத்து பார்க்கிறார். அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மோடு கூட சிலுவையின் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். நாமும் கூட அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து உண்மையற்ற யூதாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கு உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யூதர்களிடத்தில் அந்த உண்மை காணப்படவில்லை. ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை வாயிலை தேடுவார்கள் என்று சொல்லி அந்த ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அதேவேளை நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். 3வது அதிகாரத்தில் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே மல்கியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணின காரியங்களை குறித்தும் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். 4வது அதிகாரத்திலே கர்த்தருடைய நாள் இதோ வருகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டங்களே ஆரோக்கியம் இருக்கும், புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல் வளர்வீர்கள் என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளை குறித்து, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஆரோக்கியத்தோடு அவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போவார்கள், நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த காரியங்கள் நாமும் கூட ஆயத்தப்படுவோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.